பாலக்கீரை ரொம்பவே வந்து பெருசாக இருக்குது. இன்றைக்கி நிறையா இருக்கும், குவான்டிட்டி வந்து ரொம்பவே நிறையா இருக்கும். நல்லா ஏன்னா வந்து இந்த கெட்டு வந்து 20 ரூபா தாங்க. இன்றைக்கி வந்து பாலக்கீரை வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, ரொம்பவே நல்லாவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கீரையில் இருக்க காம்பு எல்லாமே வந்து கிள்ளி எடுத்துடணுங்க. வெறும் கீரை மட்டும் தான் நம்ம எடுக்கணும், வேறு எதுவுமே வந்து இருக்கணும். கீரையில் இந்த காம்பு வந்து நமக்கு தேவையில்லை, அது வந்து நம்ம வந்து அப்படியே போட்டுடலாம். கீரையை மட்டும் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சுடுதண்ணியில் வந்து போட்டு எடுத்துடலாம். கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். தண்ணி வந்து நம்ம வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி வந்து எடுத்தால் போதும். எடுத்து வந்து அது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்கணும். தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, அந்த க்ரீன் கலர் வந்து நமக்கு மாறாது, அப்படியே வந்து அந்த கலர் வந்து நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு வந்து இந்த பாலக் வந்து சப்பாத்திக்கு தான் நம்ம வந்து சைடிஷாக எடுத்துருக்கோம். சப்பாத்திக்கு மாவு அரைச்சதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து நம்ம எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு மாவு தேவையான அளவு மாவு நம்ம சேர்த்துட்டு விரசனோன்னா ரொம்பவே வந்து சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். தண்ணி கொதிச்சாச்சு, நம்ம வந்து கீரையை வந்து சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாக செய்யும்போது போடும்போது அதிகமாக இருந்தது மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கீரை வந்து வேகும்போது கீழே போயிடும். ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது தண்ணி பத்தாதது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 2 ஸ்பூன் 2 கப்பு தண்ணியே போதும் கீரைக்கு. ஒரு ஆப்பை வச்சு இப்படி இந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கீரை வந்து கொதிச்சு அந்த ஸ்டேஜ் வரும்போது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, கீரை வந்து நல்லாவே வந்து அவிங்கிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும், கீரை ஃபுல்லும் வந்து பாயில் ஆயிரும். பாயில் ஆகி நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டாலே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாலக்கீரை. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் ஏன்னா 2லேயுமே வந்து சால்ட்டு சேர்க்குறதுனால கொஞ்சம் கம்மியாகவே வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை வந்து அப்படியே வெரசாக வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து மாவு விரசிடலாம். தண்ணி கொஞ்சம் அளவோடு சேர்த்துக்கணும். ஏன்னா சப்பாத்திக்கு வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா தேய்க்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மாவு வந்து விரசியாச்சு. இனி இதில் வந்து ஒரு கையில் கொஞ்சம் நம்ம வந்து ஆயில் சேர்த்து இந்த மாவுக்கு மேலே இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு சப்பாத்தி போட்டோம் அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நல்லா எல்லா இடமும் படும்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அழுத்திட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஊறட்டும். அப்படி பார்த்தீங்களா, போடும்போது வந்து இது நிறைய இருந்தே மாதிரி இருந்து இப்போ அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த கீரை எல்லாமே வந்து நமக்கு வந்து வதங்கிடுச்சு. உள்ளே வந்து தண்ணி கொதிச்சோடனே எல்லாமே அமைங்கிடுச்சு. இனி இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றும் போது இந்த தண்ணி வந்து வடிகட்டி இப்படி நமக்கு கரண்டிலே வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஏன்னா அந்த கீரையிலேருந்து தண்ணி இருக்கும் நமக்கு, அதனால் கொஞ்சம் வடிகட்டி நம்ம எடுத்துட்டோம்னா இந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ணாண்டா நமக்கு நம்ம குழம்பு கிரேவி வைக்கும்போது தண்ணி தேவைப்பட்டால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம வந்து ஆற வச்சு, ஏன்னா இது வந்து கீரை தண்ணி தானே, நம்மளே வந்து அப்படியே வந்து குடிக்கணுன்னா கூட குடிச்சிக்கலாம். ஏன்னா நல்ல தண்ணியில் தான் நம்ம வந்து வச்சுருக்குறோம், அதனால வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். கீரையில் உள்ள சத்து எல்லாமே வந்து இதில் இருக்கும், அதனால் வேஸ்ட்டு பண்ணிடக்கூடாது. தண்ணி தேவைப்பட்டால் நம்ம வந்து இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய், ஒரு பாதி வெங்காயம், ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி வந்து சின்ன துண்டு போதும், ஒரு 10 முந்திரி, இது கூடவே வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு,
ஒரு சின்ன தக்காளி, தக்காளி வந்து இந்த சைஸ் போதும், சின்ன தக்காளி தான். இது எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா அதில் தாளிக்கும் போது ஒரு வெங்காயம் மட்டும் போட்டு தாளிச்சா போதும். இது அப்போ நம்ம வந்து இந்த பேஸ்ட் அப்படியே நம்ம அதில் வந்து வதக்கி எடுத்துட்டோம்னா டக்குன்னு சமையல் வந்து முடிஞ்சிடும், ஈஸியாகவே பண்ணிடலாம். சட்டி நல்லா வந்து காஞ்சிடுச்சு. நம்ம இதில் வந்து என்ன தாளிக்கும் போது ஒரு இந்த சைஸில் வந்து பட்டர் போட்டு செய்யும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். பட்டர் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. மெல்ட் ஆனது ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கலாம். அது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதாக, அதை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 5 மினிட்ஸ்லேயே வந்து எல்லாம் வதக்கி நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு பாலக். இந்த பாலக்கீரையில வந்து நம்ம வந்து பன்னீர் போட்டு செய்யும்போது இந்த சப்பாத்திக்கும் இந்த பாலக் காம்பினேஷன் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்க 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. நமக்கு தான் செஞ்சு கொடுக்க முடியாது. இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இனி இதை நம்ம வந்து அதுக்குதான் நான் வந்து பாயில் பண்ண தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னது. இனி இது கூடவே வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ண குலுக்கிட்டாலே போதும், எதுவுமே வேஸ்டா போகாது நமக்கு. தேவையான அளவு அந்த கீரை வாட்டரையே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இனி நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு பன்னீரை வந்து கட் பண்ணி போட்டாலே முடிஞ்சது சமையல். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துல வந்து நல்லா கொதிச்சு நல்லா வந்து சுண்டி வந்துடும். இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம வந்து சேர்த்துடலாம். கீரை செய்யும்போது நம்ம உப்பு வந்து கொஞ்சம் பார்த்தே போடணும். ஏன்னா வந்து கீரையில வந்து அதிகமாக வந்து உப்பு தன்மை வந்து இழுக்காது. அதனால வந்து நம்ம உப்பு தன்மை வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா 2வது நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து ரெடி ஆயிட்டுங்க. இந்த கன்சிஸ்டன்சில நம்ம வந்து பன்னீரை வந்து சேர்த்துடலாம். பன்னீரை வந்து நம்ம வந்து கியூபா வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். பன்னீரை கட் பண்ணி வச்சுட்டு இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே வந்து ராவாவே வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இனி இதை நம்ம சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து எந்த பிராண்ட்னாலும் வாங்கிக்கிறேன், எதுனாலும். அது மில்க் மிஸ்ட் எப்பவுமே நான் யூஸ் பண்றது வந்து மில்க் மிஸ்ட். உப்பு நம்ம வந்து கம்மியா போட்டதுனால செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டா இருக்கானே. எனக்கு கொஞ்சம் நம்ம சேர்க்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து உப்பு வந்து கம்மியா சேர்த்ததுனால கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டைம் ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா இப்படி கசக்கிட்டு இப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து கடைசியில் வந்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த வாசம். இந்த ஒரு வெந்தயக்கீரை இது வந்து நமக்கு ரெடி ஆயாச்சு. ஓகே, கிரேவி வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம இனி வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பாலக் வந்து ஸ்பினச்சுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அதிகமாக வந்து என்ன இருக்குன்னா விட்டமின் ஏ, கே, சி 3மே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அயன் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. இது முக்கியமாக வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம இது வந்து நம்ம எடுத்தோம்னா ரொம்பவே உடம்புக்கு வந்து நல்லது. இப்போ இது நான் அன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து சப்பாத்திக்கு தான் எடுத்துருக்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி வந்து இது வந்து சப்பாத்திக்கு தான் ரொம்பவே நல்லா இருக்கும். இது சப்பாத்தி தான் வந்து சப்பாத்தி வந்து இன்னைக்கு இனி இது சப்பாத்தி கூட நம்ம வந்து சைடிஷா வந்து சாப்பிடும்போது இன்னைக்கு எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓகே, சப்பாத்தியும் வந்து போட்டாச்சு. நம்ம வந்து
எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.